உலக பணக்காரர்கள் பட்டியலில் HCL நிறுவனர் ஷிவ் நாடாரின் மகளாக ரோஷினி நாடார் 3.5 லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்போடு உலக பணக்கார பெண்கள் பட்டியலில் 5வது இடத்தை பிடித்துள்ளார். ஆயிரத்து 1982 ஆண்டில் ஷிவ் நாடாருக்கும் கிரணுக்கும் பிறந்த ஒரே மகள்தான் ரோஷினி. டெல்லியில் உள்ள வசந்த் வேலி பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்த ரோஷினி நாடார் அமெரிக்காவில் இளங்கலை படிப்பை முடித்தார். இதன் பிறகு அமெரிக்காவிலேயே வணிக நிர்வாகத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். பின்னர் பல்வேறு நிறுவனங்களில் வேலை பார்த்த இவரது தந்தை ஷிவ் நாடார் அறக்கட்டளையின் தலைவராக பதவியேற்றார். அதன் பிறகு தி ஹேபிடேட்ஸ் என்ற அறக்கட்டளையை உருவாக்கிய அவர் இதன் மூலம் சமூக தொண்டுகள் பலவற்றில் ஈடுபட்டு வந்தார். 2010 ஆண்டில் HCL ஹெல்த் கேரின் துணைத் தலைவராக இருந்த ஷிகர் மல்ஹோத்ராவை ரோஷினி மணந்தார். இவர்களுக்கு 2 மகன்களும் உள்ளனர். இந்நிலையில் வயதின் காரணமாக HCL நிறுவனத்தில் இருந்து ஓய்வு பெற ஷிவ் நாடார் முடிவு எடுத்ததால் HCLல் உள்ள தனது 47% பங்குகளை மகளின் பெயருக்கு மாற்றியுள்ளார். இவர் தலைமையின் கீழ் இயங்கி வரும் HCL டெக்னாலஜிஸ் வருடத்திற்கு $12 பில்லியன் லாபம் ஈட்டுகிறது. இந்நிலையில் வரலாற்றில் முதன்முறையாக ஹியூரன் குளோபல் ரிச் லிஸ்ட் வெளியிட்டுள்ள உலக பணக்கார பெண்கள் பட்டியலில் ஒரு இந்திய பெண் இடம்பெற்றிருக்கிறார் என்றால் அவர் ரோஷினி நாடார்தான். ஆனால் முதல் 10 இடங்களை பெற்று வந்த முகேஷ் அம்பானி தற்போது அந்த டாப் 10இல் இடம்பெறவில்லை. கடந்த ஆண்டில் வெளியான உலக பணக்காரர் பட்டியலில் 9வது இடத்தை அவர் பெற்றிருந்தார். ஆனால் தற்போது அவரது சொத்து மதிப்பில் $15 பில்லியன் குறைந்து உலகின் முதல் 10 பணக்காரர்கள் பட்டியலில் இருந்து வெளியேறியிருக்கிறார். அதாவது அவருடைய சொத்து மதிப்பில் 1 லட்சம் கோடி ரூபாய் வரை சரிந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகேஷ் அம்பானி முதல் 10 இடங்களில் இருந்து வெளியேறுவதற்கு முக்கிய காரணம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் கடந்த ஆண்டு அதன் எரிசக்தி மற்றும் சில்லறை விற்பனை பிரிவுகளில் சரியாக செயல்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு கணிசமான அளவு சரிவை கண்டது. அதாவது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு 13% குறைந்து இருப்பதாக இந்த ஹியூரன் குளோபல் ரிச் லிஸ்டில் வெளியிடப்பட்டுள்ள தகவல் தெரிவிக்கிறது. ஆனால் இந்த பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடித்து வருகிறார் எலான் மஸ்க். இந்த ஓராண்டு காலத்தில் மட்டும் எலான் மஸ்கின் சொத்து மதிப்பில் $129 பில்லியன் உயர்ந்து மொத்தம் $420 பில்லியன் மதிப்புள்ள சொத்துக்கு சொந்தக்காரர் ஆகியிருக்கிறார் அவர். டெஸ்லா நிறுவன மதிப்பு சரிவடைந்தாலும் கூட ஸ்பேஸ் எக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் மதிப்பு உயர்ந்து எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு உயர உதவியுள்ளது. இந்நிலையில் உலகின் பணக்கார பெண்கள் பட்டியலில் முதன்முறையாக இந்தியாவிலிருந்து ஒரு பெண் தொழிலதிபர் 5வது இடத்தில் இடம்பெற்றுள்ளது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.